உடல் நோய்க்கும் மனநோய்க்கும் மருந்து தரக்கூடிய இடமாக ஆலயங்கள் இருந்துகிட்டு வருது. அந்த ஆலயங்களிலே இறைவன் இறைவனுடைய தன்மை தத்துவங்கள் இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு வரோம். வணக்கம் நேயர்களே, அனைத்தும் அவளே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் புள்ளிருக்கு வேளூர் அப்படின்னு பழைய பெயரால் அழைக்கப்படும் திருத்தலம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பெயர். இறைவன் இங்கே மருத்துவராகவே வைத்தீஸ்வரனாகவே இருக்கார். அவருக்கு சரிபாதியாக இருக்கக்கூடிய அம்பிகை அவர் மருத்துவம் பார்த்தார்னா இந்த அம்மா மருந்து தயாரித்து தரணும்ல, அதனால தைலாம்பிகை அப்படிங்கிற பெயரோடு இருக்காங்க. இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேப்ப மரம். வேப்ப மரத்தினுடைய இலை, காம்பு, அதில் வரக்கூடிய அந்த காய், அதனுடைய விதை, அதில் இருக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, வேரில் ஒட்டி இருக்கிற மண் வரைக்கும் எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் இருக்கு. அதனால தான் இந்த திருத்தலத்திற்கு ஸ்தல விருட்சமாக வேப்ப மரத்தை வச்சிருக்காங்க. இந்த வேம்படி வைத்தியநாதர் அப்படிங்கிற அந்த திருமேனி இங்க எழுந்தருளை பண்ணியிருக்காங்க. சுவாமி முதல்ல இங்க வந்து சேர்ந்தது, இங்க இருந்த அடியார்களுக்கு அருள் தந்தது, யார் யாரெல்லாம் வழிபட்டு இருக்காங்க, இது எல்லாமே இந்த வேப்ப மரத்தை சுத்தியே இந்த புராண கதைகள்லாம் இருப்பது இந்த தலத்தினுடைய இன்னொரு சிறப்பு. தேவார பதிகங்கள்ல வைத்தீஸ்வரன் கோயில்னு போய் நீங்க இண்டெக்ஸ்ல தேடினீங்கன்னா இந்த கோயிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தேவார பதிகங்கள்ல புள்ளிருக்கு வேளூர் அப்படின்னு இந்த தலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. புல், இருக்கு, வேள், ஊர், நாலா பிரியுது இல்லையா? புல் அப்படின்னு சொன்னா பறவை. 2 பறவைகள் இங்க வழிபட்டுதாம் இறைவனை. இருக்கு அப்படின்னு சொல்றது ரிக் வேதம். 4 வேதங்களும் இறைவனை வழிபட்டு இருக்கான். வேள் அப்படிங்கிறது முருகப்பெருமான், அவரும் இங்க வந்து வழிபட்டு இருக்கார். ஊர்னு சொன்னா சூரியனை குறிக்கும், சூரிய பகவானும் வழிபட்டு இருக்கார். ஒவ்வொரு யுகத்திலையும் வெவ்வேறு அடியவர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வந்து வழிபட்டு சுவாமியையும் அம்பிகையும் தரிசித்து அவர்களுடைய அருளை பெற்று சென்ற ஒரு ரொம்ப அழகான திருத்தலம். இந்த தலத்து இறைவனை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய சரிபாதியான அம்பிகையை பற்றியும் பார்க்கலாம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கைகொண்ட போரானை, புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. இந்த ஸ்தலத்துடைய விநாயகர் சன்னதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி இருக்க அந்த சன்னதியில மூஞ்சூர் வாகனம், பிள்ளையாருடைய வாகனம் சுவாமிக்கு முன்னாடி காட்டப்பட்டிருக்காது. இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மற்ற பரிவார தெய்வங்களுடைய சன்னதியிலையும் முருகர் சன்னதி வாசல்ல மயில் இருக்காது. இதுக்கு ஒரு விசேஷ காரணம் இருக்கு. இந்த திருத்தலத்திற்குள்ள மற்ற தெய்வங்கள் எல்லாம் வைத்தியநாதரை தரிசனம் பண்ண வரும்போது அவங்களுடைய வாகனத்தை கூட ஊருக்கு வெளியே நிறுத்திட்டு நடந்து தான் உள்ள வரணுமா. அந்த அளவுக்கு இந்த சுவாமிக்கு ஒரு பராக்கிரமம் இருக்கு. இவரை வேண்டி வந்து வழிபடக்கூடிய அடியார்கள் என்னால இதுக்கு மேல ஆனது எதுவும் இல்லை, இதுவரைக்கும் நடந்ததும் என்னால இல்லை, எல்லாம் உனதருளே அனைத்தும் நீயேங்கிற எண்ணத்தோட வந்து சரணடைபவர்களுக்கு எல்லா துன்பங்களையும் தீர்த்து தருவாருங்கிறது ஐதிஹ்யமா இருக்கு. இந்த ஸ்தல புராணத்தினுடைய முதல் காட்சி தேவரோலகத்தில் நடக்குது. இந்திரன் சபையில தேவர்கள் எல்லாரும் கூடியிருந்து பூலோகத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய நோய், அதனால வரக்கூடிய இன்னல்கள், இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்திலேருந்து இவங்களை தீர்க்கறதுக்கு நாம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலே உடனே என்ன செய்வாங்க, எல்லாரும் கைலாய மலைக்கு போவாங்க. அப்படி சிவபெருமானை பார்த்து அவர்கிட்ட இதுக்கு ஏதாவது முடிவு கிடைக்குமான்னு பார்க்கலான்ட்டு போறாங்க. கைலாய மலைக்கு போய் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் எல்லாரும் சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. இந்த மாதிரி உலக மக்கள்லாம் நிறைய நோயால பாதிக்கப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன செய்யலான்னு கேட்டபோது பார்க்கடலை கடைந்த போது வந்த அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கீழே
விந்திய மலை சரிவுக்கு தெற்கில் தென்னிந்திய பகுதியில் காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அந்த தலத்துக்கு போய் அங்கே வேப்பமரத்தடியில் ஒரு ஸ்வயம்புலிங்கமாக ஒரு மூர்த்தி இருக்கும். அவரை வந்து அந்த அமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு தேவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருந்த அந்த வேப்பமரத்தை கண்டுபிடிச்சு அதன் அடியில் இருந்த சிவலிங்கத்தையும் கண்டுபிடிச்சு அவருக்கு அந்த அமிர்தத்தாலேயே அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்படி நாள்தோறும் அந்த அமிர்தத்தால் செய்யப்பட்ட அபிஷேகம், அந்த அமிர்தம் எல்லாம் போய் சேர்ந்த இடம் சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு ஒரு இந்த தலத்தினுடைய குளமாக இருக்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு யுகத்திலேயும் மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து அவங்கள காத்து தர்றதுக்கு சுவாமி இங்க மருத்துவராகவே வந்து சேர்றார். வைத்தியநாதருங்கிற பேர். ஜடாமுடியோட கையில் இந்த மருத்துவ ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய கமண்டலம் தண்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுவாமி வரார். அவர் இப்படி வந்தார்னா அம்பிகை தனியாக கைலாயத்தில் இருக்க முடியாதே, அவங்களும் புறப்பட்டு வராங்க. என்னவா வராங்கன்னா தைலாம்பிகை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பேர். தையல் நாயகின்னு தமிழில் சொல்கிறோம். நிறைய மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சி எடுத்த தைலம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த அம்மாவும் கூட வராங்க. அப்படி வந்து எழுந்தருளிய அந்த மூர்த்தியைத்தான் இங்கே ஒவ்வொரு யுகத்திலும் ஜடாயு சம்பாதின்னு சொல்கிற கழுகுகள், ராமாயணத்தில் வராரு இல்லையா, அந்த ஜடாயு தான் அவர் இங்கே வந்திருந்து சிவபூஜை செய்திருக்கார். அவருடைய அந்திம கிரியைகளை ராமர் தன்னோடு உடன் பிறந்தவன்கிற எண்ணத்தோடு செய்து முடித்தார். அந்த ஜடாயு குண்டமும் இந்த தலத்தில் இருக்கு. அவரை பஸ்மமாக்கின அந்த குண்டத்திலிருந்து திருநீரை எடுத்து பூசிக்கிறது, அதுவும் இந்த தலத்தினுடைய விசேஷம். அதுவே இங்கே ஒரு மருந்தாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்ய பல தலங்களுக்கும் போய் சிவபூஜை செய்கிறார் இல்லையா, அந்த வரிசையில் சுவாமியை பூஜை பண்ணி இங்கே ஒரு வேலையும் பரிசாக பெறுகிறார். அந்த வேலை கொண்டும் சம்ஹாரம் நடக்குது. அதனால தான் இந்த தலத்தில் சுவாமி அம்மன் இவங்க ரெண்டு பேரை விடவும் முத்துக்குமார சுவாமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரொம்ப செல்லமாக இந்த ஊர் மக்கள் முத்தையான்னு கூப்பிடுவாங்க. அதை கூப்பிடும்போதே தன் மகனை கூப்பிடுற ஒரு பாவம் இருக்கும். இங்கே முத்தையான்னு சொல்கிற அந்த குழந்தை எப்பவும் அப்பா அம்மாவை விட்டு பிரியதில்லை. ரொம்ப நேரம் சேர்ந்தா மாதிரி முத்தையாவோட அழகை பார்த்தா நம்ம கண் திருஷ்டி பட்டுடுமா. அதனால் நீங்கள் தரிசிக்க நிற்கும் போதே ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் நின்றுட்டு பட்டு புடவையில் நிறைய விசிறி மடிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கண் அப்பப்போ மறைக்கிற மாதிரி விசிறுவாங்க. சேர்ந்தா மாதிரி முத்தையாவை நீங்கள் பார்த்துட முடியாது. அதுவும் இங்கே ஒரு தனி அழகு. முத்தையாவினுடைய அர்த்தஜாமம் வந்திருந்து தரிசனம் பண்ணணும். அதை பற்றி நான் விவரிச்செல்லாம் சொல்லலை. வாங்க நீங்களே வந்திருந்து பாருங்கள். ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் ராத்திரி தூங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுப்போமோ அவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுத்து அவருக்குன்னு ஏற்பட்ட தாலாட்ட இசையாக பாடி ராத்திரி பால் சாதம் ஊட்டி விட்டு தொடர்ந்து அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் விசிறி விட்டு கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு குழந்தைக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனை பாவமும் இங்கே உண்டு. இப்படி செல்ல பிள்ளையாக செல்வமுத்து குமார சுவாமியாக முருகரும் இருக்கார். சுவாமி, அம்மன், முருகர் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய வடிவமாகுது. பிரணவம் எல்லா பிணிக்கும் மருந்தாக இருக்கக்கூடியது, பிறவிப்பிணி உட்பட. அதனால தான் இந்த திருத்தலத்தில் மருந்து, சித்தாமிர்த மருந்துங்கிற ஒரு மருந்து கொடுப்பதும் விசேஷமாக இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தீர்த்தத்துக்கு தான் சித்தாமிர்த தீர்த்தம்னு பெயர். சித்தர்கள் அவர்களுடைய அருளாக வந்த மருத்துவ முறைகள் அதோடு கலந்து அமிர்தமும் கலந்து எல்லா நோய்க்கும் ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய நடுவிலிருந்து தான் மண்ணை வெட்டி எடுத்து அதை வச்சு ஒரு மருந்து செய்கிறாங்க. இந்த தலத்தினுடைய முக்கியமான பிரசாதமே சித்தாமிர்த உருண்டை அப்படின்னு சொல்லப்படும் ஒரு மருந்து. மிளகு அளவில் இருக்கும். இந்த மண், இந்த குளத்தினுடைய தீர்த்தம், கோட்சீர தீர்த்தம்னு இன்னொரு குளம், அந்த குளத்திலிருந்து எடுக்கப்படும் தீர்த்தம். இந்த சுவாமியினுடைய பூஜை பிரசாதம், திருநீர், சந்தனம் இதெல்லாம் சேர்ந்து கலந்து குறிப்பிட்ட ஒரு நாளில், அந்த நட்சத்திரத்தோடு கூடிய ஒரு நாளில் அந்த மருந்தை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு அதை முத்தையாவினுடைய அர்த்தஜாமத்தில் வச்சு பூஜை பண்ணி அப்புறம் அம்மன் சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணி இறைவன் இது மருந்துன்னு சொல்லுவார். ஆனால் அந்த மருந்தை தயாரித்து கொடுக்கறது அம்மனுடைய வேலை. அதனால தான் இவர் மருத்துவராக வைத்தியநாதனாகவும் அம்பிகை மருத்துவச்சியா அந்த மருந்துகளை எல்லாம் தயார் செய்து கொடுப்பவளாக தைலாம்பிகையாகவும் இருக்கா. தேவீம் சக்தி பீஜோத்பவ மாத்ருகார்ண ஷரீரிணீம் தேவனுதவரோகஹர வைத்யபதி ஹிருதய விஹாரிணி. உலக உயிர்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டி
இறைவன் வைத்தியநாதராகவும் அந்த வாழ்க்கைக்கு எது சரியான மருந்துங்கிறத தெரிவிக்கும் அம்பிகை மருத்துவச்சியாக தையல் நாயகியாக இருக்கக்கூடிய தலத்தையும் இன்றைக்கு தரிசனம் செய்தோம். நன்றி, வணக்கம்.